ஜெயா டிவி நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமணன் அன்பான வணக்கங்கள். இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் ஜனவரி 30 2025 வியாழக்கிழமை, குரோதி வருடம் தை மாதம் 17ஆம் திருநாள், பிரதமை திதி. அமாவாசைக்கு அடுத்த நாள் பிரதமை திதி. அதுலேயுமே இந்த நாள் திருவோண நட்சத்திரம், மகர ராசி. யாருக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தோன்னா மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம், திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு பணம் கல்கண்டு கிடச்சுன்னா சாப்பிட்டுப்பாங்க, மன நிம்மதி கிடைக்கும். தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத பேச்சுவார்த்தைகளுக்குள்ளே நீங்கள் போகாமல் இருப்பீங்க. அவ்வளோதான், வேற எதுவுமே நடக்காது. தைரியமாக இருக்கலாம் நீங்கள். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு திருவோண நட்சத்திரம்ங்கிறது சந்திரனுடைய நட்சத்திரம். காலபுருஷனுக்கு 10ஆம் வீடு. ரொம்ப முக்கியமாக தொழிலில் மாற்றங்கள் ஏற்படலாம். சில பேருக்கு இடமாற்றங்கள் கொடுக்கும். உணவு தொழில் செய்கிறவங்க, இரும்பு தொழில் செய்கிறவங்களுக்கு பெரிய மாற்றங்கள் கொடுக்கும். எதிர்பாராத தன பிராப்தங்கள் நிறையா பேருக்கு உண்டு. இன்றைய நாள் யாருக்கு தைரிய வீரியமாக இருப்பீங்கன்னு பார்த்தா மூத்த பெண்கள், இல்லத்தரசிகள் கொஞ்சம் டாமினேட் பண்ணுவீங்க. அவங்க சொல்கிற மாதிரி தான் எல்லாருமே கேட்குற மாதிரி இருக்கும். இன்ஃபேக்ட் அது நல்லது கூட. இல்லத்தரசிகள்னு சொன்னாவே தெய்வத்துக்கு சமமான ஆட்கள். இன்றைய நாள் பெண்களுக்கு அருமையான நாளாக இருக்கப்படுது. நிறைய பேருக்கு பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் அற்புதமாக இருக்குது. புதிய வேலை, புதிய விஷயங்கள்லாம் தொடங்குவதற்கான உட்காந்து ஜம்முன்னு பிளான் போடுறது அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பால். ராசியா நிறம் பிங்க் நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெளியூர் வெளிநாடுகளுக்கு பிரயாணம். ஒரு நல்ல ஒரு செய்தி, நல்ல ஒரு தகவல். எப்போவோ 2-3 நாளுக்கு முன்னாடி ஒரு கனவு அந்த கனவுல யாரெல்லாம் வந்தாங்களோ அவங்கெல்லாம் இன்றைய நாள் நீங்கள் தத்ரூபமாக லைவ்ல பார்க்கறது. அதே மாதிரி அந்த மாதிரி மனுஷங்க கூட திடீர்னு ஃபோன் காலில் வர்றது. இந்த மாதிரி எதிர்பாராத ஒரு விசித்திரமான அமானுஷ்யமான விஷயம் இன்றைய நாள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அற்புதமாக இருக்குது. அதுவுமே இந்த நாள் மாத்திருக்காரகன் அம்மா மேலே அளவு கடந்த பாசம். அம்மா கை வச்சு நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணாங்கன்னா நீங்கள் இன்றைய நாள் சூப்பராக இருப்பீங்க. பாக்யஸ்தானத்தில் சந்திரன் நின்ற நட்சத்திரம் சுயசாரம் சந்திரனாகவே இருக்கிறதுனால தான தர்மங்களுக்கு உகந்த நாள். தெய்வ அனுகிரக கட்டாட்சத்துக்கு அற்புதமான நாளாக இருக்கப்படுது. காமாட்சி அம்மன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பால். ராசியா நிறம் குங்கும நிறம். மிதுன ராசியில் மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புதிய வாகனம், புதிய வண்டி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த நாள் வாங்கலாமான்னு உட்காந்து பிளான் போடுவீங்க. அஷ்டமத்தில் சந்திரன் இருந்தாலும் அஷ்டமியாக இருந்தாலும் பொதுவாகவே அதோட எனர்ஜி லெவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 10 பேர் சேர்ந்து ஒரு நெகட்டிவான 10 பேர் சேர்ந்தாங்கன்னா அது 10 பேர் நெகட்டிவிட்டிங்கிறது 100 மடங்காக வளர்றது தான் சந்திராஷ்டமும் சந்திர அஷ்டமியும். பொதுவாக அஷ்டமியும் அதுவே 10 பேர் நல்ல ஆத்மாக்கள், குட் சோல்ஸ், அவங்க சேர்ந்து ஒரு விஷயத்தை பண்ணாங்கன்னா அது 10 மடங்கு உயர்வை கொடுக்கும். ஸோ இதை ரெண்டுத்துக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நல்ல நண்பர்களோட, நல்ல ஆட்களோட நம்ம சேரும் பொழுது நம்ம எண்ணங்கள் மாறும். தர்மத்துக்கு மீறி பேச மாட்டோம், நாத்திகம் பேச மாட்டோம், தெய்வம் இருக்குன்னு நம்புவோம். அதனால் உங்களுக்கு மனோபலம், தன்னம்பிக்கை, அறம் நெறி தவறாமல் கண்டிப்பாக நீங்கள் இருப்பீங்க. என்றால் இதெல்லாம் நீங்கள் கேட்கணும். கண்டிப்பாக நல்ல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் கொடுக்கணும். ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு சூப்பரான நாள், அருமையாக இருக்குது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராஜராஜேஸ்வரி தாயார் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பால். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வியாபாரத்தில் எந்த வியாபாரமாக இருந்தாலும் சரி, அரசியல், கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட கான்ட்ராக்ட் போட்டு ஒரு விஷயம் பண்ணக்கூடிய ஆட்களாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். மனைவி பேரில் ஒரு வியாபாரம் பண்ணுறீங்க, இல்லை எனக்கு அந்தளவுக்கு தோதுப்பதாடு, என் ஜாதகம் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லைன்னு சொல்லி மனைவி பேரில் பண்ண சொன்னாங்க, அல்லது கணவர் பேரில் ஒரு பிஸ்னஸ் பண்ண சொன்னாங்கன்னு செய்தாலும் அவளுக்கும் இந்த நாள் யோகமாக இருக்கும். இரும்பு வியாபாரம் பண்ணுறவங்க, மிஷினரி வியாபாரம் பண்ணுறவங்க, இவங்க அத்தனை பேருக்கும் ஏற்றத்தை கொடுக்கும். அதேமாதிரி செக்யூரிட்டி ஏஜென்ட்ஸ்க்கெலாம் சப்ளை பண்ணுறீங்களா, அவளுக்கெல்லாம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். பயணங்கள் சார்ந்த எந்த தொழில் நீங்கள் செய்து கொண்டு இருந்தாலும் இன்றைய நாள் நிறைய ஏற்றங்களை கொடுக்கும். கண்டிப்பாக இன்றைய நாள் நிறைய பேருடைய ஆதரவு கண்டிப்பாக இருக்கும். 10 பேர் உங்கள் வீட்டுக்கெலாம் வருவாங்க. ஸோ பேசிக்கலாக இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுந்தரேஸ்வரர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ப்ளூ நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 100% ஹோட்டலில் வேலை செய்கிறவாளுக்கு நல்லா இருக்குது. யாரெல்லாம் அடுப்படியில் தாய்மார்களாக இருந்தாலும் சரி, ஹைஃபையாக குக் பண்ணுறேன்னு போய் சொதப்பி வைக்கக்கூடிய ஆண்களாக இருந்தாலும் சரி, என்ன நீங்கள் குக் பண்ணாலும் சரி, உணவுங்கிற ஜோனில் நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த நாள் உங்களை யாரும் அசைக்க முடியாது. செவிலியர்களுக்கு நிறைய பேருக்கு பாராட்டு மழை குவியும். டாக்டர்ஸ், நர்ஸ், ஹாஸ்பிட்டாலிட்டி, ஹாஸ்பிட்டல், ஹோட்டல்,
மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி துறைகள் இருக்கக்கூடியவங்களுக்குலாம் நல்லாயிருக்கு. 2 நாள் வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா வேலை கிடைக்கும். சில பேருக்கு நல்ல ஒரு பொறுப்பான ஒரு விஷயம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பொறுப்பே இல்லைன்னு திட்டக்கூடிய ஆட்களாக இருந்தாலும் அந்த பொறுப்புங்கிறது இந்த நாள் பெரிய அளவுக்கு வளரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேருக்கு கடன் கிடைக்கும். ஸோ அருமையான நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. ரொம்ப முக்கியமாக இந்த நாள் உங்கள் சித்தியுடைய ஆசீர்வாதம் பெறுவது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுப்பாள். அதுவும் தெய்வ வழிபாடு கடாட்சங்கள், அபிராமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். அபிராமி அந்தாதி படிங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. ராசியா நிறம் வெள்ளை நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன சந்தோஷம் மிக அதிகமாக இருக்கும். குழந்தைகளை கண்டால் அவ்வளோ பாசம். குழந்தைகளுக்காக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குது. கலை ரசனை கொண்ட நபர்களுக்கு ஏற்றம். கலை உலகத்தில் கூடிய நபர்களுக்கு ஏற்றம். இன் எனி ஃபார்ம், ஆர்ட்ஸ் இன் எனி ஃபார்ம், ஃபைன் ஆர்ட்ஸ் இன் எனி ஃபார்ம், அத்துணை பேருக்கும் ஏற்றத்தை கொடுக்கும். நிறைய பேருக்கு இன்றைய நாள் வந்து புது விஷயத்தை பார்த்து ஒரு சந்தோஷத்தில் அப்படியே டான்ஸ் ஆடக்கூடிய நாளாக இருக்கப்படுது. அந்தளவுக்கு நல்லா இருக்குன்னு சொல்ல வரேன். மனசுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் நடக்குதுனாவே பெரிய விஷயம் தான். இன்ஃபேக்ட் ஜாதகத்தில் ஒரு மனுஷன் சந்தோஷமாக இருக்கான்னு சொல்கிறதே பெரிய விஷயமா போயிடுது. இப்போ வர்ற அத்தனை பேருமே வேறு வேறு விதமான கேள்விகள் தான் ஜாஸ்தியாக இருக்குமே தவிர சந்தோஷம் இருக்குமான்னு கேட்குறதே கிடையாது. மனசாந்தி இருக்குமான்னு கேட்குறதே கிடையாது. இன்றைய நாள் கன்னிராசி நண்பர்களுக்கு 100% மனசாந்தி உண்டு. குழந்தைகளுடைய அதிர்ஷ்டம் மிக அதிகமாக இருக்கும். நிறைய பேருக்கு லக்கு ஃபேவர் பண்ணக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சாமுண்டீஸ்வரி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மாத்ருகாரகன் அம்மா மூலியமாக இன்றைய நாள் தன பிராப்தத்தை கொடுக்கும். அப்பா மூலியமாக சுப செலவுகளை கொடுக்கக்கூடிய குட் அட்வைசஸ் கூட இன்றைய நாள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி மகரம்ங்கிறது பொதுவாக சனியுடைய வீடு. அதில் சூரியன் சந்திரன் புதன் 3மே சேர்ந்துருக்கு. பிரதமை திதி யோகத்தில் இருக்கிறது. ஸோ இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு படிப்பு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு நல்லாயிருக்கும். யாரெல்லாம் வந்து தையல் கலைஞர்களாக இருக்கீங்களோ அவளுக்கு நல்லாயிருக்கும். வங்கித்துறைகளில் பணிபுரியக்கூடிய எக்ஸ்போர்ட் பார்க்கக்கூடிய எல்சிலாம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த நாள் பெரிய ஏற்றம் கொடுக்கும். நிறைய பேருக்கு எதிர்பார்க்கக்கூடிய பண வரவுகள், திருப்தி, லாபங்கள் எல்லாமே இருந்தாலும் குழந்தைகிட்ட இருந்து கொஞ்சம் தூரமாக இருக்கிற மாதிரி இன்றைய நாள் நடக்கும். மனசளவில் அவ்வளோதான். மறுபடியும் சாயந்தரம் எல்லாம் ஒன்று சேர்ந்துருவீங்க. சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாள். நிறைய பேருக்கு துட்டு பலம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கிராம தேவதைகளில் பச்சையம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மனோதிடம், தன்னம்பிக்கை, அசாத்தியமான தைரியம் கொடுக்கக்கூடிய நாள். அதனால் ஆஞ்சநேயர் இன்றைய நாள் மனசார வணங்கினாலாம் போகிறோம். புதிய பயணம் இருக்கும். புதிய பாதைகளில் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. புதிய எண்ணங்கள் தோணும். புதிய நண்பர்கள் அமைவாங்க. எல்லாமே புதுசாக இருக்கும். சந்தோஷமாக இருக்கும். இன்னொன்று உங்களுக்கு எப்பவுமே சேஞ்ச் இருந்துருந்தே இருக்கும். சேஞ்ச் இல்லைன்னா போர் அடிச்சிடும். உங்கள் வாழ்க்கையே எப்போவுமே ஒரு 1 வருஷம் 2 வருஷத்துக்கு ஒரு தான் மாற்றங்கள் கொடுத்துட்டே இருக்காக்க நான் சந்தோஷமாக இருப்பீங்க. இடம் மாறணும், இல்லை மனுஷாக மாறணும், ப்ரொஃபைல் மாறணும், ஒர்க் மாறணும். இந்த மாதிரி அதை மாற்றங்கள் கொடுத்துட்டுருக்கணும். எதுவுமே 2.5 வருஷம் 3 வருஷத்துக்கு மேலே நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ண மாட்டீங்க. தட்ஸ் யுவர் வே அண்ட் யூ ஆர் டீம் டு டூ இட். அதனால் கண்டிப்பாக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். இந்த நாள் வந்து பயணங்கள் மூலியமாக சந்தோஷம், திடீர் சுப செலவுகளும் திடீர் பயணங்களினால் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய நல்ல நாள். இளைய சகோதரன் சகோதரிகள் மூலியமாக இந்த நாள் ஒரு ஆனந்தமான விஷயம் நடக்கப்படுது. யூ கோயிங் டு பி சர்ப்ரைஸ்ட். அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அகிலாண்டேஸ்வரி அம்மன் வழிபாடு செய்கிறது ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பிங்க் நிறம். தனுஷ் ராசி அல்லது தனுஷ் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வது மட்டும் கிடையாது, பேச கற்றுக்கக்கூடிய நாள். இந்த நாள் யாரோ இல்லை கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு சொல்லுவாங்க, உடனே பணம் கொடுப்பீங்க. வேலை தொழில் ஆரம்பிக்கணும்னு சொல்லக்கூடிய ஆட்களுக்கு இந்த நாள் நீங்கள் உதவிகரமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள். பொருளாதார வளர்ச்சி இல்லாமல் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு இந்த நாள் வேலையின் மூலியமாக உத்தியோகத்தின் மூலியமாக ஒரு அட்வான்ஸ் கிடைக்கும். ஆனால் இந்த நாள் கை மாற்றா கூட சில பேருக்கு பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அது சத்விநியோகம் பண்ணணும், நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ணணும். தண்ட செலவாக இல்லாமல் இருக்கிற வரைக்கும் நடக்குது. நிறைய பேர் புக்கு வாங்குறது படிப்புக்காக, இல்லை அப்பாவுடைய ட்ரீட்மெண்ட்டுக்காக, இந்த மாதிரி ஏதாவது விஷயத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆனால் இன்றைய நாள் அது கண்டிப்பாக பெரிய சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய நாள். பூதராஜர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் கருஞ்சிவப்பு நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு, அதாவது திவ்ய தேஜகா அப்படின்னு சொல்லுவோம், பயங்கரமான அசுர கம்பீரமாக இருப்பீங்க பார்க்கறக்குமே. இன்றைய நாள் உங்கள் முகப்பொழிவு நல்லா இருக்கும். ஏன்னா சூரியன் புதன் சந்திரன் சேரும் பொழுது நல்ல எண்ணங்கள் மட்டும் கிடையாது, நல்ல விஷயங்களை உறக்க சொல்லக்கூடிய நடப்ப தைரியங்கிறது நிறையா இருக்கும். பயப்பட மாட்டீங்க எதுக்காகவும். அதுவே பெரிய அதிர்ஷ்டம். இன்னொன்று, எந்த விஷயம் நடந்தாலும் உங்களுக்கு நடக்கும். இவ்வளோ நேரம் நான் சொல்லிட்டு இருக்கக்கூடிய ராசி பலன் எல்லாமே மற்றவங்களுக்கெல்லாம் கனெக்ட் ஆகி சொல்லிட்டு இருப்பேன். ஆனால் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அது எது நடந்தாலும் சரி அனுபவிக்கக்கூடிய பிராப்தம் லக்னத்தை உடைய நபர்களுக்கு நடக்கும். மகர லக்னத்தில் பிறந்தீங்கன்னா அதிகமாக வேலை செய்யும். மகர ராசியாக இருந்தால் கண்டிப்பாக தாயாருக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். மனசு பலப்படும்.
ஸோ இந்த நாள் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் கூடக்கூடிய நாளாக இருக்கப்படுது. ரொம்ப முக்கியமாக குருவாயூர் கிருஷ்ணனை மனசார வணங்குங்க. ஒரு பயணம், ஒரு சுப செலவு, ஒரு நல்ல விஷயம் எல்லாமே உங்களை தேடி நாடி வரக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் குருவாயூர் கிருஷ்ணன். ராசியா நிறம் ப்ளூ நிறம். கும்ப ராசி, அது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இடமாற்றம் கண்டிப்பாக இருக்கும். வேலை ரொம்ப பழுதாக இருக்கும். ஆனால் இன்றைய நாள் இந்த பழு வேண்டான்னு சொல்லி புதுசாக ஒரு வேலைக்கு போயிடலான்னு ஜம்ப் அடிக்கிறது. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஸ்டே பேக், லேட் பேக் பர்சனாக இருப்பீங்க. இன்றைய நாள் கொஞ்சம் நிறைய தண்ணி குடிக்கணும். எந்த அளவுக்கு உணவு எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு ஈக்குவலண்ட்டாக தண்ணி குடிக்கணும். 12ஆம் இடம்னா மறைவு ஸ்தானம். அதில் சூரியன், புதன், சந்திரன், காலபுருஷனுக்கு சனி வீட்டில் போய் உட்காந்துருக்கனால முடிஞ்ச அளவுக்கு ஹெல்த்தில் மறைவு பகுதிகளில் பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கிறது. இல்லைன்னா மெடிசன் எடுத்துக்கிற மாதிரி வரும் ஒரு சில பேருக்கு. ஒரு சில பேர் வேறு இடத்துக்கு போய் ஹோட்டலில் தங்குறது, ஹாஸ்டலில் தங்குறது, அது ஒரு வேலை நிமித்தமாக கூட இருக்கலாம். நிறைய பேருக்கு கிரெடிட் கார்டில் இருக்கக்கூடிய கடன்லாம் இன்றைய நாள் க்ளோஸ் பண்ணணும்னு எண்ணம் வரும். ஸோ தேவைக்கு அதிகமாக இருக்கக்கூடிய கடனை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு அளவாக கடன் வச்சுக்கிறது நல்லது அப்படிங்கிறதான் இன்றைய நாளுடைய சாராம்சம். பெருமாள் வழிபாடு பண்ணுங்கள். பிரசன்ன வெங்கடாச்சலபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அதிர்ஷ்டம், லாபம், கொண்டாட்டம், ஆசை, அபிலாஷைகள் எதுவாக இருந்தாலும் பூர்த்தி அடையக்கூடிய அற்புதமான நாள். லாபஸ்தானத்தில் போய் சந்திரன், சூரியன், புதன் சேர்ந்திருக்கு. பிரதம யோகத்தில் இருக்கிறது மிகப்பெரிய வெற்றின்னு சொல்லலாம். நிறைய நல்ல விஷயம் நடக்கும். அது எல்லாத்தையுமே நீங்கள் மற்றவங்களுக்கு தானம் பண்ணிட்டு வராமல் உங்களுக்கு வச்சுக்கணும். மீனத்தை பொறுத்த வரைக்கும் என்ன பிரச்சனை இருக்கிறது, எல்லா கதையும் உளறி கொட்டிடுவீங்க. அந்த உளற கொட்டக்கூடிய விஷயத்தை நிறுத்தி எது தேவையோ அதை மட்டும் சொல்லி, எது தேவையில்லையோ அதை கட் பண்ணிங்கன்னா நீங்கள் மட்டும் கிடையாது, உங்கள் பர்சனாலிட்டி வளரும். யூ வில் பி சீன் பை யுவர் பர்சனாலிட்டி. என்ன பேசுகிறோம், எண்ணங்கள் எப்படி இருக்குது, அதை எப்படி நம்ம மற்றவங்களுக்கு சொல்கிறோம், அதில் தான் விஷயம் இருக்கும். மீனத்தில் பிறந்த அத்தனை பேருக்கும் மிகப்பெரிய மாற்றம் வேணும்னா முடிஞ்ச அளவுக்கு ஸ்லோவாக இருங்க, டென்ஷன் ஆகாதீங்க. சொன்ன விஷயத்த ரெண்டு தடவை சொல்லக்கூடாது, ரிப்பீட் பண்ணக்கூடாது. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, ஜென்மத்துக்கு சனி வரப்போகிறது. சனி வந்துன்னா டவுட்டு, மற்றவங்களுக்கு புரிஞ்சுதோ இல்லையான்னு ஒரே விஷயத்த 3 தடவை சொல்கிறது. புரிஞ்சுதியா விட்டுறியா அப்படின்னு சொல்கிற வரைக்கும் சொல்லுவீங்க. அதனால் தயவுசெய்து அதெல்லாம் பண்ணாதீங்க. எல்டர்ஸாக ஆறீங்க அப்படின்னாவே அதுக்கு தானே சூக்ஷமங்கள். லக்னத்துக்கு ராசிக்கு சனி வரும்போது மந்தத்தன்மையை கொடுக்கும். அது இப்போல்லாம் ஆரம்பிக்கிறது. இட்ஸ் ஆல்ரெடி டன், ஸ்டார்டட். சனி வர்றதுக்கு 6 மாதம் முன்னாடியே வேலையை ஆரம்பிச்சிடும். ஸோ யூ ஜஸ்ட் லெஃப்ட் பிஹைண்ட் வித் ஜஸ்ட் 2 months. 2 மாதத்தில் சனி மாற போகிறது. ஸோ இன்றைய நாள்லேருந்து இதெல்லாம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய சக்ஸஸ் இருக்கும். தனப்பிராப்தங்கள் கைகூடி வரக்கூடிய அற்புதமான நாள். ஆனால் ஒரு ஆசை கண்டிப்பாக ஒரு பெண்ணுக்கு நிறைவேறும். வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் எல்லக்கரை ஆஞ்சநேயர் திருச்சியில் இருக்கிறது. அதை வழிபாடு பண்ணுங்கள், நல்ல மாற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். இந்த நாள் நீங்கள் எல்லாருக்குமே எல்லா விதமான நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனே நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்தசன் மங்களாணி பவந்த்ரோனு குண்வந்து. ததாஸ்து. நன்றி.